கேட்வே கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல் 21 வருட அனுபவமிக்க அதிநவீன ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை மையம், லாப்ரோஸ்கோபி மற்றும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் உணவு குழாய் முதல் ஆசனவாய் வரை சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கேட்வே கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல், 43 வெஸ்ட் பெரியசாமி ரோட், ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர். Hello, hello sir. I'm so happy you came here today. You. Thank you so much. Yeah, meet my wife Harshita. Hi. Okay. How are you? Yeah, fine. How are you? Fine, thank you. Please visit it. Thank you, sir. Thank you. So how is it going? Yeah, going on. Thanks for the invite, doctor. We should thank you for coming here. Thank you so much. Thank you. Where are your kids? Yeah, I'll just call them. Siri. Siri. Oh. Yeah, this is my elder one Siri. Hi. This is my younger one Sinchana. So cute. And my co-brother's daughter. Oh, okay. Yeah, these are my two daughters and her cousin. Very pretty, very pretty. What do you do, sir? I'm a doctor by occupation. Oh, nice. Yeah, and a passionate baker by hobby. Oh my God, very nice. And your wife? She's a good homemaker. Oh, great. So what are the kids doing? She is studying in first standard Okay. and she is in third standard. Oh, so cute they look, both of them. Okay, நம்ம ஹோம்மேட் செக்மெண்ட்டில் நம்ம எங்கே இருக்கோம்னா மைசூரில் இருக்கோம். மைசூரில் ஒண்டிக்கோப்பலுங்கிற இடத்துல டாக்டர் குருராஜ் சார் வீட்டில் இருக்கோம். அவரோட ஃபேஸ்புக் பேஜ் பார்க்கணுமே, அடடடடடடா ஃபுல்லாக கேக்ஸு டெசர்ட்ஸுன்னு வகை வகையாக போட்டு, ஓ மை காட், அவருக்கு வந்து அது ஒரு பேஷன். அவர் பண்ணுற எல்லாமே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. எல்லாமே ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறாரு அவர் பேஜில். அவர் எனக்கு இன்வைட் பண்ணும்போது நான் யோசித்தேன், ஓகே அவங்க ஒய்ஃப் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஹீ ஹாஸ் கிவன் மீ அ சர்ப்ரைஸ். அவர் தான் பண்ண போகிறாராம். ஸோ வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த செக்மெண்ட். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி எ டெசர்ட். ஸோ கேக் பேஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் பண்ண போகிறாருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் சார், where did you get this interest from? I got this interest from my mother. Your mother? Yeah. That's great. But being a doctor, how do you spend time in doing cakes and desserts, everything? See, medicine is to sustain life. Yeah. To live your life, you need to have your hobby. Oh wow. So I am living my life to the fullest extent with my hobbies. Me and my wife love cooking. Okay. Then I love baking. I have been very passionate about baking. Then I prefer to trek the big mountains as well. Then I have run marathons. I have done cycling. Okay. So many things on the card, It's just about living your life to the fullest extent. சூப்பர். ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளோட லைஃப்பை நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோம், நம்மளோட லைஃப்பை நமக்கு வாழ தெரியணும். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அது டாக்டர் ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாரு. ஸோ அவரோட பேஷன் இஸ் குக்கிங் சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸான டிஷ்ஷஸ்லாம் கிடைக்க போகுது. ஸோ டாக்டர், வாட் யூ ஆர் கோயிங் டு மேக் ஃபார் அஸ் டுடே? For that will be a surprise. You will have to check it in the kitchen itself. Okay. So டாக்டருக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாராம். என்ன பண்ண போறாருங்கிறத கிச்சனில் போய் தான் சொல்ல போறாரு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். Super, let's go. Yeah.
இன்றைக்கி நம்ம வந்து டாக்டர் குருராஜ் சார் வீட்டில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். ஏன் அந்த வைப்ரேஷன் நான் சொல்கிறேன்னா, எங்கே பார்த்தாலும் ஃபிஷ் டேங்க், ஓ மை காட், நம்மளே ஒரு அக்வேரியம்குள்ளே இருக்கோம், நம்மளே ஒரு சீக்குள்ளே இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப அழகான ஃபிஷ்ஷஸ், கலர் கலராக இருக்குது. நிஜமாவே வீட்டில் மீன்கள் இருந்தால் ரொம்பவே ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு நல்ல வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சார் வீட்டில் அன்டவுட்டட்லி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வீடு. மேம் சொல்லவே வேணாம், டாக்டர் சாரோட ஒய்ஃப் கவிதா மேம் ரொம்ப நல்லா வீடை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட்டாக ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே செட்டப்பை பார்க்கும்போது ஏதோ பேக்கரியில் தான் சார் ஏதோ பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பட் என்னவா இருக்குன்னு தெரியல. நம்ம சார்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Tell me, doctor, what are you going to do today? Today we'll make a mango cake. So the thing is, why I chose this mango cake is, see, people bake at home, but they don't know how to frost it and make a birthday cake. Correct. We keep getting cakes from outside. So I always feel that we should bake our own cake. We may not meet the perfection of a baker, but still the homemade cakes are always the best, that I can assure you. So we shall go and make a mango cake today. Sure, super. டாக்டர் குரு சார் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில், குவாரண்டைன் பீரியடில் வந்து நம்மளுக்கு நிறைய பர்த்டேஸ், நிறைய வெட்டிங்ஸ், நிறைய ஆனிவர்சரிஸ்லாம் வீட்டில் வரும். கேக் வந்து நம்மளால் போய் பேக்கரியில் போய் ஆர்டர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஈஸியாக வீட்லேயே ஹெல்த்தியான என்னெல்லாம் பேக்கரியில் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம வீட்லேயே அழகாக கேக் பண்ணி நம்மளோட வெட்டிங் டே ஆகட்டும், நம்மளோட பர்த்டேஸ் ஆகட்டும், இல்லை சும்மாவே கேக் சாப்பிட்னா கூட நம்ம வந்து டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ப்ரொசீஜரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணோன்னா சூப்பரான கேக் வீட்லேயே நம்ம தயாரிக்கலாங்க. சரி, இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மோர், ஐ வாண்ட் டு see how is he doing, என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ டாக்டர், let's start. So tell me the procedures. Yeah, basically the thing is, now I'm having a stand mixer, but many may not be having this. So the simple whisk will actually help. This is just enough to mix your dough and kind of make a batter out of it. Okay, so you need not have to have a fancy items like this with a stand mixer and all. டாக்டர் என்ன சொன்னார்னா, இது வந்து டோ மிக்சர். ஸோ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி டோ மிக்சர் இருக்காது, சில பேர் வீட்டில் தான் இருக்கும். பட் நெவர் மைண்ட், அதை வந்து நம்ம வந்து மைண்ட்லேயே வச்சுக்க வேணாம். அதுக்கு பதிலாக இந்த விஸ்க், இது வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேட்க வேண்டிய பேட்டரை வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷனலும் கொடுத்துருக்காரு, அது இல்லாட்டி இது. ஸோ இதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். So for a mango cake, what is the basic ingredient you think? Mango. Yes. So the mango are available in season. So what I have done is I have taken some mangoes. I have just taken off the pulp and I have pureed it and I have kept in the cup. Then we have a butter. Then we have the all-purpose flour. Then you have a sugar. Then you have the eggs, the baking powder, baking soda, vinegar, and the vanilla. You usually need around 250 ml of buttermilk. Okay. So these are the basic ingredients what we need for the cake. The secret of any fluffy cake is the amount of air which we put inside the cake batter. So the amount of time the batter is really creamed well, so the fluffier the cake will be. If you take a shortcut and don't mix the things properly, then you will have a very hard cake. So the secret is beat your sugar and butter very well. Okay. Right. So before that we need to preheat the oven, because this is a process where every chemical will be acting. So the cake needs to go into a very hot environment. You cannot switch on the oven and you cannot keep the tin inside the oven. So we need to preheat the oven and then only we will be taking the batter inside. Okay. So that's called preheating, where you will be generating at certain temperature. So here we will be using at 180 degrees centigrade. Okay. So நம்ம டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சுகரையும் பட்டரையும் நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த ஃப்ளஃபினஸ், அந்த சாஃப்டாக ஒரு என்ன சொல்கிறது, பார்க்கும்போது ஒரு ஸ்மூதி ஃப்ளேவரில் இருக்கும் இல்லை டாக்டர்? ஓகே, அந்த மாதிரி இருந்தால் கேக் அவ்வளோ சாஃப்டாக வருமா. ஏதோ நீங்கள் அவசர அடியில் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணலாம், கை வலிக்குது அப்படின்னு விட்டிங்கன்னா கேக் பயங்கர ஹார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து சீக்ரெட் அதுதான், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஏர் உள்ளே போனால் தான் நல்ல சாஃப்ட் கேக்காக வரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம ப்ரீஹீட் பண்ணால் தான் அந்த ப்ராசஸிங்கே ஆரம்பிக்கும். அப்போ தான் கேக் நல்லாவே குக் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரை உள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா கேக் வந்து சரியாகவே வராது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா தான் கேக்கை நீங்கள் உள்ளே வைக்கணும். ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் டாக்டர் இப்போ காமிக்க போகிறாரு. ஸோ திஸ் இஸ் an OTG. Okay, so it has a fan and a
this thing slab to keep your tins. Okay, there is a fan that distributes the heat completely and makes it very uniformly. Okay, so this is the temperature setting. This is the settings where both the rods needs to be on. Okay, so that is how your cake cooks very uniformly. And this is the timer. So I have set it at 180 degrees centigrade. So the fan on mode. And I have set it around 60 minutes. So around 15 minutes for the preheating and around 35 to 40 minutes for the baking part. So now we have put the oven for preheating. Okay. So when it's getting preheated, we'll start our batter. Then take the cake batter and put it into the oven. Okay. So for that, first we'll take the butter. Okay. So my stand mixer is on, so I'll put this butter. Okay. So this, as I already told you, we need to beat the butter and the sugar together very well. So okay, so this process is called creaming. Okay, so we are really creaming the butter and the sugar together. Okay, so by doing this, actually we are putting more air into the butter and the sugar. So that's the reason why we need to do so much of creaming. So that is the air, when it gets exposed to the heat, they expand and your cake rises. So that's the secret. That's the reason I'm telling you to cream it very well. So I'll switch it on. At least we'll beat it for 1.5 minutes to 2 minutes so that it's fine and creamy. Okay. But I will like to infuse the flavor at this stage itself so that it mixes with the butter and the sugar very well. So I'll take around 3 tablespoons of mango puree and I'll add to this. Okay. This is 2. This is 3. Okay. So let's go extra. Okay. So I'll switch it on and allow the mixer to do its work. Okay. So we will beat this till it creams out very well. So once we do this, so once the sugar and the butter has mixed well, it's time to add the eggs. ஓகே டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணாருன்னா மிக்சரில் வந்து சுகரையும் பட்டரையும் போட்டதுக்கு அப்புறமா இதோட ஆட் ஆன் பண்ணுறதுக்காக நம்ம மேங்கோ பல்ப், ஏன்னா மேங்கோ கேக் தானே பண்ணுறோம், ஸோ இதுலேயே நம்ம ஆட் பண்ணோன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த மிக்சரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes, ரைட் டாக்டர்? எஸ். 2 to 3 minutes நல்லா அதை மிக்ஸ் ஆகணும். நடுவில் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தாரு, நல்லா இன்னும் ஆயிருக்கான்னு அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இன்னும் ஒரு 1 minute நம்ம ஓட விட்டோம். இப்போ வந்து அந்த மிக்சர் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறாருன்னு கேட்கலாம். Okay. So next is? So the next is the eggs. Okay. So I have taken 3 eggs over here. Okay. So we will put the eggs into the mixture one by one. Okay. So I'll take a spoon. Okay. So we'll add the eggs. So be careful that the shells doesn't go in. Yes. Okay. So you stop the mixer. Add the eggs one by one. The idea of adding one by one eggs is that the egg has to really mix well into the batter. If it doesn't mix well, the cake doesn't cook properly, evenly. Okay, so that's the reason I'm adding one by one. Okay, so now we're going to add the second egg. ஓகே இப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ் ஆட் பண்ணுறது. அவர் வந்து 1 by 1 தான் எக் ஆட் பண்ண சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எக் பிரேக் பண்ணும்போது இந்த ஷெல் உள்ளே விழுந்துடக்கூடாது. ஸோ ஒரு எக் போட்டதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தான் செகண்ட் எக் ஆட் பண்ணுறாரு. ஸோ ப்ராசஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸோ த ஃபைனல் எக் we are adding. ஓகே. ஓகே 2 eggs ஆட் பண்ணிட்டாரு. இது தேர்ட் எக். ரொம்ப பொறுமை வேணுங்க நம்ம கேக் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து 3 eggs ஆட் பண்ணியிருக்கோம். என்ன இருந்தாலும் எக் ஆட் பண்ணோன்னா அந்த ஒரு எக் ஸ்மெல் இருக்கும், ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அது வரக்கூடாது எக்லங்கிறதுக்காக அவர் half teaspoon, right doctor? Yeah, half teaspoon vanilla essence அவர் ஆட் பண்ணியிருக்காரு. Yeah. So again we'll run this.
So again we'll scrape from the bottom so that everything mixes very well. Okay, so I'll be mixing it together. Okay. Now we'll make our dry ingredients. So I have taken all-purpose flour around 325 grams. Okay. So for this I'll be adding a baking soda and baking powder. Okay. So I'll be adding half teaspoon of baking soda. Okay. And 1.5 teaspoons of baking powder. Okay. So these are two ingredients that reacts in the acidic environment and helps us to give a good raise for your cake. Okay. I suggest that you add how much is recommended in the recipe and always use a measuring spoons to put it. Don't guess it roughly and add, otherwise you may not get the right results. Okay, because these recipes are tested over time and then made a recipes. So if you add with your own ideas, then probably you may not get the good results. So finally at the end of the day, a birthday cake should be soft, fluffy and sweet. Yes, and taste too. Yeah. Okay, so now I have mixed it well. I have whisked it well so that all the ingredient mixes well. Now we are going to add one by one to this thing. So the idea is add little of flour, add little of buttermilk. So finally you will be ending with a buttermilk. Okay. So we'll start adding the flour. Okay. The thing is, once you beat the flour, it starts releasing gluten. So it should just mix with the batter. Okay, it should just mix with the liquid ingredient. If you overbeat it, the cake is going to become very hard. That is another reason why the cakes are chewy and hard. So you should just mix the flour into the liquid ingredients. So that's the reason I'm not going to beat it more, probably around 30 seconds. Okay, fine. Yeah, then again I'm going to raise it. I'll add a batch of buttermilk. See how the milk has curdled. Okay, so this again we are going to mix. Okay, so another batch of our flour. Okay. So little of our buttermilk. I am doing this in a graded fashion so that it mixes well. If you dump everything together, the mixture may not be uniform. Okay. I'm just stopping it where I feel that the flour is completely incorporated into the batter. Okay. So this is our final mix batch. Okay, so once I do this, I'll mix it a little. Okay, so we are almost done here. The rest of the buttermilk? Yes, rest of the. One thing you need to remember here is all the ingredients should be in room temperature. Okay. Come here, look at the mixture over here now. Okay, so this is how the mixture looks, but still we'll give a final stir once so that we don't want any lumps of dough in the bottom. So we'll mix it at once. Final mixture we will do, and so creamy, airy, light. Yes, so this is the batter what you need for a good cake. Okay. So I didn't beat the batter for a long time. It's just till the flour got incorporated into the mixture. So now this will go into the tin. Okay.
ஸோ டாக்டர் இந்த பவுலில் வந்து 325 grams வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் வச்சுருந்துருக்காரு. ஸோ அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்துருக்காரு. நெக்ஸ்ட்டு 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் 1.5 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணார். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி வந்து க்ரீம் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கொஞ்சம், அப்புறம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுமே வந்து ஸோ 1 by 1 ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஃப்ளார் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் மில்க், அப்புறம் திருப்பி அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளார், அப்புறம் பட்டர் மில்க். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அவர் ஒரு 3 times பண்ணார். நல்ல ஃப்ளஃபியாக வந்துருச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக, எவ்வளோ க்ரீமியாக, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து தொட்டு பார்க்கணும் போலேயே இருக்குது. பட் வந்து டாக்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அது இப்போ அவனுக்குள்ளே போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? Next step is we'll take this batter, put it in the cake pan, and the next thing is the baking part. Okay, let's get our cake pan which is ready. Okay, so you need to focus on this cake pan. Okay, see when you prepare a cake pan, okay, I prefer these aluminum tins. Okay, because it's easy to pour the batter into this, and it's there is no smell coming from the vessel and all. Second thing is I have just applied the butter, dusted the flour, and in the base I have put the butter paper so that the cake comes out easy. It doesn't stick to the bottom. Okay, so I always prefer to measure my cakes. Okay, measure the batter when I am adding it. Okay, so that you get an equal cake. Otherwise, if you add on an assumption, one layer will be tall, one layer will be short, so it may not be uniform. So for the precision, we will add on to this thing. We will measure the batter and then add it to the cake. டாக்டர் வந்து இந்த அலுமினியம் ட்ரே தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. பிகாஸ் இதில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா இந்த வெசலோட ஸ்மெல் வராதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதை வந்து நீங்கள் பேட்டரை உள்ளே ஊற்றுறதுக்கு முன்னாடி ட்ரேயை நல்லா க்ரீஸ் பண்ணணும். க்ரீஸ் பண்ணணும்னா நத்திங் பட் கொஞ்சமாக பட்டர் எடுத்து எல்லா பக்கமும் தடவிடணும், அடியில் ஃபுல்லாக தடவிடணும். தடவினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளார் இருக்குல்ல, நம்ம கேக்கு பண்ணுற ஃப்ளார் எடுத்து சும்மா அப்படி போட்டு ஒரு தட்டி அப்படி கீழே கொட்டிட்டிங்கன்னா டஸ்ட் ஆகிடும். டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பட்டர் பேப்பர், நம்ம பேக்கிங்க்கு பண்ணாலே பட்டர் பேப்பர் தேவை. அது நீங்கள் இந்த ஸ்டோரில் கேட்டாலுமே கிடைக்கும். பட்டர் பேப்பர் எடுத்து இந்த ரவுண்டாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்காரு. ஏன் வச்சுருக்காருன்னா இந்த பட்டர் பேப்பர் மேலே தான் அந்த பேட்டர் போட போகிறாரு. ஏன்னா அது பேக் ஆனதுக்கப்புறம் கேக் ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்காக தான் அந்த பட்டர் பேப்பர் போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். எஸ் டாக்டர், நெக்ஸ்ட். Okay, so this is my measuring scale. Okay, so this is a digital measuring scale. Okay, so we add the equal portion of the batter in both the tins now. Okay, so நம்ம கேக் மிக்சர் பேட்டர் வந்து ஆல் டுகெதர் ஒரு 1 kg கிட்ட வந்திருக்கும். ஸோ அதை வந்து அவர் ஈக்குவலாக பிரிச்சிருக்காரு பேனில். இதில் வந்து ஒரு 525 grams அதில் 525 grams பிரிச்சிருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ஈவன் பண்ணியிருக்காரு. அது கண்ணளவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை போட்டதுக்கு அப்புறமா அவர் ஏன் டேப் பண்ணாரு அப்படின்னா அதில் வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும். காற்று போய் சில சமயம் பேட்டர் வந்து ஒன்று சேராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேக் வந்து கட் பண்ணும்போது ஒரு மாதிரி வெந்து வேகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ராவாக கொஞ்சம் அந்தந்த இடத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டேப் பண்ணிங்கன்னா எல்லாமே அந்த பபிள்லாம் ஃப்ரீ ஆகி the கேக் வில் பி ஈவன். இது வந்து ஏன் அவர் வந்து ஈக்குவல் போர்ஷனில் போட்டார்னா, இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா போட்டுட்டிங்கன்னா இந்த கேக் சைஸ் பெருசாக வந்துடும், ஒன்று குட்டியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் லேயர் கேக் பண்ணும்போது அது ஈவனாக இருக்காது. ஸோ கரெக்ட் சைஸ் வர்றதுக்காக தான் அவர் இதில் கரெக்ட் ப்ரொப்போர்ஷன், அதில் கரெக்ட் ப்ரொப்போர்ஷன் ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. ஸோ இதை பேக் பண்ணாருன்னா அவர் கரெக்டான அவர் எந்த சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அந்த சைஸ் வந்துடும். ஓகே டாக்டர், so let's bake. Yes. Okay, so my oven is running almost 10 minutes now. Yes. Okay, so we will keep this in the oven. Okay, so I have placed the rack in the middle. Okay, so that it cooks evenly. Suppose if I keep it in a lower rack or upper rack, it won't be cooking evenly. Okay, so that's the reason I have placed it in the middle of the rack. So once I open, I will quickly keep the tins inside the oven. Okay. If I open the door for a long time, the hot air comes out, the cold air goes in, and the cake won't rise properly. Okay, that is another tip. Okay. ஸோ நம்ம கேக் பேட்டரை ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஆல்ரெடி டாக்டர் வச்சுட்டாரு. ஸோ இப்போ நல்லா கேக் ரொம்ப நல்லா வரப்போகுது. டாக்டர் சொன்ன டிப் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் அவர் 2 கேக்கையும்
பேக் டு பேக் வச்சுருக்காரு. அது என்ன ஓப்பன் பண்ண உடனே ஒரு ட்ரேயை வச்சு உடனே க்ளோஸ் பண்ணிடணும், திருப்பி ஓப்பன் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ட்ரேயை வைக்கிறதுக்குள்ளே வெளியில் இருக்க கூல்னஸ் சில்லுன்னு இருக்க ஏர் வந்து அவனுக்குள்ளே போய் அவனில் இருக்க ஹாட் ஏர் வெளியில் போயிடும். ஸோ கேக் வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்லா வராதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கரெக்ட் டைமில் நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணும். அது ஒரு நல்ல டிப் சொல்லியிருக்காரு டாக்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன டாக்டர் பண்ண போகிறோம்? அண்ட் பிஃபோர் தட் how long it will take to cook? Yeah, so usually the cakes of this size will take around 35 minutes to 40 minutes.